அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் அவர்களை சந்திக்கின்றோம். உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இங்கே உயிரோடை தமிழில் நாங்கள் உரையாடி கொண்டு வருகின்றோம். 4-5 ஆய்வாளர்கள் இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த பொது வேட்பாளருடைய நிலைமை தொடர்பாக, அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக, நாம் ஒரு தனி இனமாக வாழ வேண்டுமென்றால் எங்களுடைய நடத்தை அதே மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டது. பாவண்ணா அரியநேத்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட போது பலரும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தீர்கள் என்றால், தமிழ் மக்களுடைய வேணுவா தாயகம் தேசியம் தன்னாட்சி அந்த குறிக்கோளின் பால் அவருடைய காத்திரமான செயல்பாடுகள் கடந்த காலங்களில் அவருடைய சிந்தனைகள் தொடர்பாக நீங்கள் இங்கே ஏற்கனவே எங்களுடைய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள். இன்று இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார் அரியநேத்திரன் அவர்கள். ஐயா, உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வணக்கம். பாருங்கள். வணக்கம். வணக்கம். முதலில் பொது வேட்பாளர் தொடர்பாக, இந்த பொது சபை உருவாக்கப்பட்டது தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமாக 15 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் தடவையாக தமிழர் தரப்பில் இவ்வாறான ஒரு செயல்பாடு வடக்கு கிழக்கிலிருந்து நடைபெறுகின்ற என்ற செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முதலில் உங்களை இந்த பொது வேட்பாளராக நிறுத்தும் பொழுது ஏதாவது தயக்கம் இருந்ததா? உங்களுக்கு இந்த பொது வேட்பாளராக நீங்கள் களம் இறங்குவதில் ஏதாவது தயக்கம் இருந்ததா? இல்லை, எனக்கு தயக்கம் என்பது எனக்கு இல்லை. ஆனால் இந்த 6 மாதமாக இவர்கள் எடுத்த முயற்சியை நானும் அவதானித்து கொண்டிருந்தேன். சில அவர்களின் கலந்துரையாடல்கள் அல்லது அது தொடர்பான மாவட்ட ரீதியாக நடந்த கூட்டங்களில் நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணத்திலும் ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அதுக்கு நான் பூரணமான ஆதரவையும் தெரிவித்து வந்திருந்தேன். என்ன காரணம் என்றால், உண்மையிலே கடந்த 8 ஜனாதிபதிகளை நாங்கள் 1982ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை 2019 வரை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அல்லது ஆதரித்திருக்கின்றோம், அல்லது எதிர்த்திருக்கின்றோம். ஆனால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளுடன் எங்கள் தமிழ் தலைமைகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இருக்கின்றார்கள். ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம், ஒரு இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தீர்வை பெற வேண்டும் என்ற பேச்சுக்கள் இடம்பெற்றது. ஆனால் அந்த பேச்சுக்களிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, ஆனால் தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அரசியல் ரீதியாக அவர்கள் செய்யவில்லை என்கின்ற காரணத்தை பல தடவை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதன் ஒரு வெளிப்பாடாக இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை இறக்க வேண்டும், அதனூடாக தமிழ் மக்கள் செறிந்து வாக்களித்து ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் அயல்நாடாக இருக்கக்கூடிய எமது பாரத நாட்டுக்கும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த திட்டங்களை வகுத்திருந்தார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த 6 மாதங்களுக்கு பிற்பட்ட காலங்களில் அவர்கள் அந்த யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை மட்டக்களப்பு எல்லா கூட்டங்களிலும் அவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை அவர்கள் பகிரங்கமாக மேடைகளில் பேசி வந்தார்கள். நான் மட்டக்களப்பிலே பேசுகின்ற போது அதை நான் கூறியிருந்தேன். அதை கிழக்கு வடக்கு என்பதல்ல, பொருத்தமான வேட்பாளர் யாராக இருந்தாலும் அதை நிறுத்தி நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்ற கருத்தை நான் அந்த இதிலே பதிவு செய்திருந்தேன். ஆனால் அதில் கூடியவர்கள் இல்லை, அது கிழக்கில் வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் அந்த 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் 3 மாதம் என்று இழுபட்ட நிலையில் இறுதியாக நான் நினைக்கின்றேன் 4 மாதம் 5 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக அவர்களே பல பட்டியலை தயாரித்திருந்தார்கள். அதில் ஏறக்குறைய 80ஆக இருந்து பிறகு 46ஆக வந்து பிறகு 20ஆக வந்து அவ்வாறு அது வந்து கொண்டிருந்தது. அதில் பல முன்மொழிவுகள் பல பிரமுகர்கள் கொடுத்திருந்தார்கள். அதில் நானும் கொடுத்திருந்தேன். எனது பேரை கொடுக்கவில்லை, நான் பொருத்தமான அவர்கள் என்று சில பேரை நான் அதிலே பதிவு செய்திருந்தேன். எனது பேரை அவர்களும் அதிலே வச்சு பதிவு செய்திருந்தார்கள். இறுதியாக ஒரு வாரத்துக்கு முன்பு 3-4ஆக இருந்த 2 பேராக மாறியிருந்தது. அதில் நான் தான் எங்கள் தவராசா சட்டத்தரணி ஐயா அவர்களையும் முன்மொழிந்திருந்தேன். எங்கள் மாமனிதர் ரவிராஜின் துணைவியாரின் பெயரை நான் தான் முன்மொழிந்திருந்தேன், அவர் பொருத்தமானவர்கள் என்ற பெயரை. ஆனால் இறுதியாக பிறகு சில காரணங்கள் என்று நாங்கள் கூறுகின்ற போது, உண்மையிலே இந்த தேர்தல்
ஜனாதிபதி தேர்தல் முறைமை, அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் வகுக்கப்பட்ட சட்ட நியதிக்கு ஏற்ப ஒரு பொதுவாக ஒருவர் போட்டியிடுவதாக இருந்தால் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஊடாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. அல்லது சுயேட்சையாக போட்டியிட வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கலாம் என்ற விதி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் தவராச ஐயா அவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஊடாக போட்டியிடுவதற்கான சில சிக்கல்கள் ஏற்பட்டது நிமித்தமாக அதிலே தவிக்கப்பட்டு இறுதியாக என்னை அவர்கள் கேட்டிருந்தார்கள். இறுதியாக கேட்கின்ற போதும் கூட நான் தவராச ஐயாவுடன் எனக்கும் தவராச ஐயாவுக்கும் நீண்ட நாள் நட்பு இருக்கின்றது, எனது பல வழக்குகளை அவர் கையாண்டு இருக்கின்றார் என்ற அனுப்பில் அவரிடமும் அந்த அனுமதியை பெற்றுவிட்டுத்தான் நான் இந்த இதிலே நான் விரும்பி அதிலே அவர்களின் விருப்பத்துக்கு இணங்க நான் இதிலே இப்பொழுது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களும் கூட ஒரு காத்திரமாக தமிழ் மக்கள் தொடர்பாக சிந்தித்து செயல்படும் ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன், சிறந்த ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்கிறேன். ஐயா, பொது வேட்பாளரை தெரிவு செய்த விடயங்கள் எல்லாம் எல்லோரும் நாங்கள் அறிந்துவிட்டோம். மிகவும் மகிழ்ச்சி இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றது. இந்த பொது வேட்பாளரினூடாக என்னத்தை சாதிக்கலாம் என்று நீங்கள் என்ற பல கருத்துக்கள், சில அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட மக்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இதை வரவேற்கிறார்கள். ஆனால் சிலர் இதை எதிர்ப்பதாகவும் எதிர்கருத்து கூறுவதாகவும் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளரினூடாக நீங்கள் என்னத்தை சாதிக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதில் என்னத்தை சாதிக்கலாம் என்பது இதில் இப்போ ஒரு ஜனாதிபதியாக ஒரு வேட்பாளராக போட்டியிட்டால் போட்டியிடுகிறவர்கள் எல்லாம் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விருப்பமாக இருக்கின்றது. அதுக்காக தான் போட்டியிடுகின்றார்கள். ஆனால் இங்கு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நோக்கம் என்னவென்றால், நாங்கள் கடந்த காலங்களிலே ஜனாதிபதிகளாக தெரிவு செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டு விட்டோம். அதில் 2009 மே 18க்கு முந்தைய கதைகளை நாங்கள் விட்டாலும் கூட முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த 15 வருடங்களில் நாங்கள் 3 ஜனாதிபதிகளை கண்டிருக்கின்றோம், ஆதரித்திருக்கின்றோம். நாங்கள் ஆதரித்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை 2015ஆம் ஆண்டு மாத்திரம் நாங்கள் ஆதரித்தவர் வெற்றியேற்றிருக்கின்றார், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். ஆனால் இந்த 3 ஜனாதிபதிகள் தோற்கடிக்கப்பட்டாலும் அல்லது வெற்றியிட்டப்பட்டாலும் கூட அவர்கள் கூட இந்த விடயங்களை எதுவுமே செய்யவில்லை என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. அதைவிட இன்னொன்று இருக்கின்றது என்னவென்றால், இந்த 2009 மே 18க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைமை சிதறி இருக்கின்றது, அல்லது பரந்திருக்கின்றது, அல்லது கூடியிருக்கின்றது. இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒற்றை கதிரையில் ஒரு தலைவரை பார்த்து நாங்கள் இப்பொழுது 10-15 கதிரைகளில் தலைவர்களை பார்க்கின்றோம். அது ஜனநாயகத்தின் வளர்ச்சி என்றும் கூறலாம், அல்லது அதை நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்று கூட கூறலாம். ஆகவே இவ்வாறான நிலையில் இந்த தேர்தலில் நாங்கள் முக்கிய நோக்கமாக அவர்களில் நோக்கம் நாங்கள் பார்க்கப்படுகின்றது என்னவென்றால், ஏமாற்றப்பட்ட ஜனாதிபதிகளை நாங்கள் இனி ஆதரிக்க முடியாது என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த 15 வருடங்களாக நாங்கள் சிதறி இருக்கின்ற தமிழ் தேசியத்தை ஒருமித்து ஒரு கிடையின் கீழ் கொண்டு வர முடியாமல் நாங்கள் சென்று இருக்கின்றோம். அதை இந்த ஒற்றுமையின் நிமித்தமாக இந்த தேர்தல் மூலமாக வெளிக்காட்டலாமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த 15 வருடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது சர்வதேச இராஜதந்திரிகள் ஊடாக பேச்சுவார்த்தைக்கு செல்கின்ற கட்சிகள் அல்லது தலைமைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் விரல் நீட்டுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குரலில் ஒரு கோரிக்கையை வையுங்கள். பல கட்சிகள் பல கோரிக்கைகளை வைக்கின்ற போது அதை நாங்கள் செவிமடுப்ப முடியாமல் அல்லது அதுக்கான ஒரு பரிகாரம் அடைய முடியாமல் இருக்கின்றது என்று திரும்பி எங்களிடம் விரல் நீட்டுகின்றார்கள். இதே விரலைத்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கூட அண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நான் நினைக்கிறேன் 2 மாதங்களுக்கு முன்பு கூட கூறியிருந்தார், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விடயத்தை கூறுங்கள், நான் அதை பரிசீலிக்கிறேன், அது செய்வதை இழுத்து எங்களை ஒற்றுமை இல்லாதவர்களாக அவர்களும் காட்டுகின்றார்கள். ஆக இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நோக்கமாக இருக்கின்றது என்னவென்றால், ஒன்று ஜனாதிபதிகள் ஏமாற்றி அரசியல் தீர்வு தரவில்லை என்பதற்காக அவர்களுக்காக நாங்களாக இருக்கின்றோம், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழர்கள் இன்னும் அந்த அரசியல் தீர்வை நோக்கி இருக்கின்றார்கள், ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக இன்னும் தேவை இருக்கின்றது என்பதை காட்டுவது என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த சிதறி இருக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு விடயம். மூன்றாவது விடயம் என்னவென்றால், இந்த 15 வருட காலத்தில் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து மக்கள் விலகி செல்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்களை திசை திருப்புகின்ற மதுபாவனை, போதை வஸ்து பாவனையில்
அவர்களை திசை திருப்புகின்றார்கள். வாழ்வெட்டு போன்ற திசை அந்த விடயங்களிலே அதாவது கலாச்சார சீர்கேடுகளை மத்தியிலே மக்களை திசை திருப்பி தமிழ் தேசியத்திலே இருந்து விலகிச் செல்கின்ற ஒரு விடயங்களும் இப்பொழுது வடக்கு கிழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மாணவர் மத்தியிலே தற்கொலைகள் அதிகரிக்கப்படுகின்றது, பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் கூட. ஆகவே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இந்த தமிழ் தேசியத்தின் பால் இருக்கின்ற மக்கள் திசை திருப்பி செல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த உணர்வுகளை ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அந்த விடயங்களை ஒரு அரசியல் ஒரு தேர்தல் மூலமாக நாங்கள் வெளிக்காட்டுகின்ற போது மக்கள் ஒரு ஒற்றுமையாக நாங்கள் இன்னும் ஒரு உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் மறக்கவில்லை, போராட்டம் தான் மறந்தது, ஆனால் எங்கள் தீர்வை நாங்கள் மறக்கவில்லை, எங்களுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை இந்த பொது வேட்பாளர் மூலமாக காட்டும் ஒரு களமாக கூட இதை பார்க்கலாம் என்கின்ற விடயம் இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் பல போராட்டங்கள் வடிவங்களை மாற்றி இருக்கின்றோம். அது அಹಿಂசை ரீதியான போராட்டம் அல்லது ஆயுத ரீதியான போராட்டம் என்று அந்த போராட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களுக்குள்ளே எழுச்சிகளை காட்டியிருக்கின்றோம். பொங்கு தமிழை காட்டியிருக்கின்றோம், எழுக தமிழை காட்டியிருக்கின்றோம், பத்திய தொடக்கம் பொலிகண்டி வரைவான வித்தியாசமான போராட்டங்களை காட்டியிருக்கின்றோம். இதையும் நான் பார்க்கின்றேன் என்னவென்றால், இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவமாகத்தான் இந்த தேர்தலிலே நான் இதை பார்க்கின்றேன். என்னவென்றால், எல்லோரும் இணைந்து இந்த சங்கு சின்னத்துக்கு அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கின்ற போது நாங்கள் ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா பாரத நாட்டுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், எங்களின் பிரச்சனை இன்னுமே தீர்க்கப்படவில்லை, நாங்கள் வாக்களித்து அவர்களை ஏமாற்றி விட்டோம், ஆகவே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், வருகின்ற 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற யாரோ ஒரு பெரும்பான்மையைச் சேர்ந்தவர், இன்னும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஏமாற்ற முடியாது, அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள், ஏதோ ஒரு தீர்வை அல்லது அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்கின்ற செய்தி கூட இந்த தேர்தலிலே காட்டலாம் என்கின்ற தேவை இதிலே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை முன்னிறுத்தித்தான் இந்த பொது தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். உண்மையில் அது பதவி ஆசனத்தில் ஜனாதிபதியின் ஆசனத்தில் ஏறி அமர்வதற்காக அல்ல, எங்கள் போராட்டம் இன்னும் இருக்கின்றது என்பதை உயிரோட்டமாக காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. மகிழ்ச்சி ஐயா, எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து நான் உணர்கிறேன். ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்படி கேட்பதற்கு, ரணில் மைத்ரிபால சிறிசேனா இருந்த பொழுது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தமிழ் கட்சிகள் முழு ஆதரவையும் வழங்கியது. இப்பொழுது போட்டியில் நிற்கின்ற முதல் நிலை வேட்பாளர்கள், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ, அனுரகுமார திசாநாயக்கா போன்றவர்கள் நாங்கள் தீர்வு தொடர்பாக பேசலாம், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் மேசையிலிருந்து பேசலாம் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் 2015ஆம் ஆண்டு ரணில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் ஆதரவு வழங்கிய தமிழ் தரப்பினர் ஏன் இப்பொழுது அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடாது? இது ஒரு நல்ல ஒரு கேள்வியாக இருக்கின்றது. என்னவென்றால், இந்த பேரம் பேசி அரசியல் செய்கின்ற விடயம் இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக எங்கள் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் பேரம் பேசியதும் ஏமாற்றப்பட்டதும் வரலாறாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் கூறியது போன்று 2015ஆம் ஆண்டு எந்த ஒரு நிபந்தனையும் அற்று அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த தேர்தலிலே மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஆதரித்திருந்தோம். ஆதரிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், அதிலே மிக முக்கியமாக சந்திரிகா குமார பண்டாரநாயக் அவர் சந்திரிகா அவர்களும் அந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஆதரித்திருந்தார். அவர்கள் ஊடாகத்தான் எங்கள் தலைவர் சம்பந்தன் ஐயாவுடன் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் புதிய அரசியல் யாப்பு திருத்தம் மூலமாக தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்கலாம் என்ற நம்பிக்கை சம்பந்தன் ஐயாவுக்கு ஊட்டப்பட்டது. அதன் மூலமாகத்தான் அதிலே அவர்கள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இணைந்து இணக்கப்பாட்டு அரசியலுக்கு சென்றிருந்தது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட எதிர்கட்சியாக இருந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு சென்றமைக்கான மூல காரணம் என்னவென்றால், உண்மையில் அந்த புதிய அரசியல் யாப்பை மாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அது சமஷ்டி என்ற சொல் மாற்றப்பட்டது, எக்கராட்சி என்று சொல்லப்பட்டது. எக்கராட்சியத்துக்குள் சமஷ்டி இருப்பதாக அவர் பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் வியாக்கியானம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் நடந்தது. ஆனால் அந்த வெட்டி குறைத்து அதில் எஞ்சிய விடயத்தை கூட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான தீகரி குறிப்பிடப்பட்ட போது தன்னிச்சையாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்து அவரின் போர் முகத்தை, இனவாத முகத்தை காட்டியிருந்தார். இது வரலாறு. ஆனால் என்ன விடயம் என்றால், இந்த இணக்கப்பாட்டு அரசியலுக்கு சென்று அல்லது அவர்களை நம்பி ஏமாந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதிலே பிரதமராக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கமாக இருந்தது 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை
பிரித்தது தானே என்று ஒப்புக்கொண்டவர் ரணில் விக்ரமசிங்கே. இப்பவும் கூறுகின்றார் அதனை கருணா என்கின்றவரும் அதனை அவர்தான் செய்தவர் என்று பெருமை கூறுகின்றார். ஆகவே அவ்வாறான அந்த புரிநீக்க அரசியலை அன்று செய்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீக்க அரசியலுக்கு சிலரை இங்கே பயன்படுத்தி இருந்தார்கள். நான் யார் என்று சொல்லவில்லை. அதற்கு சிலர் துணை போயிருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள். அதற்காக என்ன செய்தார்கள் என்றால் இந்த செய்யக்கூடிய விடயங்களை, அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதி கிடைக்கவில்லை, பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்பிருந்து அதை செய்யவில்லை, அதைவிட கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவு, ஒரு சாதாரணமான ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு கணக்காளரை கூட நியமிக்கவில்லை. இவ்வாறான இந்த சிறை கைதிகளை, தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படவில்லை. எங்கள் மயிலத்தமடு மாதவனை, மேச்சத்திரையை ஒரு வர்த்தமானி பிரேசுரன் செய்வதற்கு கூட செய்யவில்லை. இவ்வாறான இந்த பொது விடயங்களை செய்யாமல் மிக மிஞ்சிய நிதிகளை, அதாவது கோடிக்கணக்கிலே நிதிகளை இவர்கள் மூலமாக ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்து, சலுகைகளை கொடுத்து எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த பக்கமாக, அந்த அபிவிருத்தி பக்கமாக திசை திருப்பி இருந்தார். அதில் அவர் இன்னும் ஒன்றை கையாண்டிருந்தார். என்னவென்றால், இந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரித்தாளுகின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருந்தார். சிலருக்கு கூடுதலான நிதியை ஒதுக்குவது, சிலருக்கு குறைவான நிதியை ஒதுக்கியிருந்தார். இதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் நேரடியாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து கதைக்கின்ற ஒரு விடயம் ஏற்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் எவருக்குமே அது தெரியாமல் இருந்தாலும் கூட உண்மையில் இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்றவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையும், தமிழ் தேசிய அரசியலை மக்கள் மத்தியிலிருந்து நீக்குகின்ற ஒரு வேலை திட்டத்தையும் அவர் செயல்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் வெளியில் அபிவிருத்தி என்று காட்டப்பட்டது. அதே நேரத்தில் மக்களிடம் கூறப்பட்டது, நம்பிக்கை ஊட்டப்பட்டது, அரசியல் தீர்வு இன்று வரும், தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும், சித்திரைக்கு வரும் என்று எங்கள் சம்பந்தன் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களிடம் கூறியிருந்தார். நான் சம்பந்தன் ஐயாவை இதிலே குறை கூறவில்லை. சம்பந்தன் ஐயாவை நம்பிக்கை ஊட்ட வைத்தவர் ரணில் விக்ரமசிங்காவும் மைத்திரிபால சிறிசேனாவும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தலைவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மக்களிடம் அதை கூறியிருந்தார். இதே வார்த்தையை சுதந்திரன் அவர்கள் அரசியல் தீர்வு கிடைக்காவிட்டால் தான் பதவியிலே இருந்து அரசியலிருந்து ஒதுங்குவதாக அவர் கூறியிருந்தார். அவர் இந்த நம்பிக்கையில் மக்கள் மத்தியிலே ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்தது, அரசியல் தீர்வு வரும் என்ற நம்பிக்கை. ஆனால் இறுதியாக அதிலே தோற்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, வென்றவர் ரணில் விக்ரமசிங்க. உண்மையிலே அதிலே நாங்கள் அடைந்த பலன் என்னவென்றால், தமிழ் தேசிய 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை 10ஆக குறைத்த பெருமை இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் சாரும். ஆகவே இந்த விடயங்கள் தான் தொடர்ச்சியாக இவர்கள் நம்பி ஏமாந்த விடயங்கள். இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலும் எவரையும் நம்ப நாங்கள் தயாரில்லை என்று ஒரு சாரார் இருக்கின்றோம். இலங்கை தமிழிசை கட்சியை பொறுத்த மட்டில் கூட ஒரு சாரார் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சாரார் இலங்கை தமிழிசை கட்சியில் இருக்கின்றவர்கள் இன்னும் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வேதனையாக இருக்கின்றது. நான் யார் என்று சொல்லவில்லை. அதை தருவார் இதை தருவார் என்று கூறி இன்னும் ஒரு யாரை ஆதரிப்பது என்ற ஒரு முடிவு கூட எங்கள் கட்சியில் எடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது கோமாளி கூத்து என்று சுமந்திரன் அவர்கள் சொன்னது, சாணக்கியன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் புதைகுழிக்குள் புதைப்பதாக பார்க்கப்படுவதாக தெற்கிலங்கைக்கு விசுவாசமான சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களுடைய இந்த கருத்து, இவர்கள் தமிழ் மக்களுடைய உண்மையான உணர்வு, அவர்களுடைய தியாகம், அவருடைய அபிலாஷைகளை புரிந்துதான் இவ்வாறான கருத்தை சொல்லுகிறார்களா, அல்லது தமிழ் மக்களுடைய உண்மை நிலையை, அவர்களுடைய தியாக நிலையை, அவர்களுடைய வேணுவாவை புரியாமல் தான் இந்த கருத்தை கூறியிருக்கிறார்களா? அதில் நான் அவர்களை குறை கூறுவதற்கு இல்லை. அதில் என்னவென்றால், தமிழ் தேசியம் என்பது உடல், பொருள், ஆவி, மண், வாழ்கின்ற நிலம், வாழ்கின்ற பிரதேசம், சுற்றுவட்டம் அவ்வாறானவுடன் ஒப்பீட்டளவில் இருப்பதுதான் தமிழ் தேசிய அரசியல். ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த நான் இருவரையும் நான் அவ்வாறு பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களை அவ்வாறான நிலங்களில் வாழாமல் இன்னொரு சிங்கள தேசியத்துக்குள் இருந்து உள்வாங்கப்படுகின்ற போது அது அவ்வாறாத்தான் அவர்கள் கதைப்பார்கள். அதை நான் பெரிதாக எடுப்பதற்கு இல்லை. ஆனால் அதில் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்னவென்றால், இந்த இதொரு கோமாளித்தனம் அல்லது கோமாளித்தனம் என்று மட்டும் கூறவில்லை, இன்னும் பல வார்த்தை பிரயோகங்களை எனக்கு எதிராக துரோகி என்று கூட பட்டம் சூட்டியிருக்கிறாள், மடையன் என்று கூட சொல்லியிருக்கிறாள். நான் எல்லாம் எனக்கு அதில் சிரிப்புத்தான் வந்தது தவிர அதில் வேறு விடயம், அதை தோற்கடிப்பேன் என்ற வசனங்களும் சொல்லப்படுகின்றது. உண்மையில் இதில் தோற்கடிக்கப்பட வேண்டிய விடயமோ அல்லது இதில் துரோகத்தனமோ நான் செய்யவில்லை. உண்மையிலே
நானோ அல்லது இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் செய்யவில்லை. தந்தை செல்வா அவர்கள் 1949 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி என்ன கொள்கைக்காக கட்சியை ஆரம்பித்தாரோ அதே கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளராக நானும் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான ஒரு நிலை வந்து அந்த தமிழ் தேசியத்தை உயிரோட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுக்கின்ற போது அதை துரோகமாக சொல்கின்றார்கள் என்றால், துரோகமாக சொல்கின்றவர்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை நான் சொல்வதற்கு மேலதிகமாக நான் அதை கூறவில்லை. இல்லை, நான் அதை கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் குறிப்பிடும் வேட்பாளர்களே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஆணித்தனமாக கூறுவதை நினைத்தவுடன் நான் யோசித்தேன், சில வேளைகளில் தமிழ் மக்களுடைய உணர்வை அவர்கள் புரிந்து விட்டாரோ என்று சின்ன ஒரு உணர்வு வந்தது. அதனால் தான் அந்த கேள்வியை கேட்டேன். சரி, அவற்றை நாங்கள் இப்பொழுது ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு, இப்போ உங்களுடைய பிரச்சார கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது, வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருக்கின்றது, பொலிகண்டியில் ஆரம்பித்திருக்கின்றது, 8 மாகாணங்களுக்கு செல்ல போகின்றீர்கள் என்ற தகவலை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரச்சார கூட்டம் தொடர்பாக எவ்வாறு மக்கள் எவ்வளவு தூரம் இதை புரிந்திருக்கிறார்கள், நீங்கள் என்ன இங்கே சாதிக்க பார்க்கிறீர்கள் என்ற விடயங்களையும் புரிந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை கூறுங்கள். இந்த பிரச்சார கூட்டம் தொடர்பாகவும் எங்களுடைய உறவுகள் கூறுங்கள். உண்மையில் இந்த பிரச்சார பணியை நாங்கள் ஏற்கனவே அந்த பொலிகண்டி தொடக்கம் பொத்திவில் என்ற ஒரு இதில் நமக்காக நாம் என்கின்ற அந்த ஒரு கோஷத்தை முன்னிலைப்படுத்தி தான் அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். ஆனால் ஏற்கனவே நாங்கள் அதை ஆரம்பித்து விட்டோம். எங்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த வணக்கம் செலுத்திவிட்டு முதலாவது கூட்டத்தை நாங்கள் அங்கே பகிரங்கமான கூட்டத்தை அதில் ஆற்றியிருந்தோம். இப்பொழுது அந்த தொடர் பணி என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது அந்த பொலிகண்டி தொடக்கம் பொத்தியூர் என்கின்ற விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் பொத்தியூர் தொடக்கம் பொலிகண்டி வரை ஒரு எழுச்சியான ஒரு பேரணி இடம்பெற்றதை நாங்கள் மாற்றி அங்கே தொடங்கி இங்கே முடிஞ்சதை இப்பொழுது இங்கே வடக்கு தொடங்கி கிழக்கில் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை அது செய்கின்றோம். அதைத்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு வெறுமனே வாக்குச்சீட்டில் மூலம் போட்டு ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலாக பார்க்கப்பட்டாலும், எங்களின் இந்த நிலைமை என்பது, எங்களின் ஒரு விடயம் என்பது நாங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டியிருக்கின்றது. இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்ட வடிவமாக பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இதிலே கூறியிருந்தேன். அதைத்தான் இன்று நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். பொலிகண்டி தொடக்கம் பொத்தியூர் என்கின்ற விடயத்தை நாங்கள் யாழ் நகரம் வரை நாங்கள் இன்று அந்த பயணத்தை முடித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாளை இங்கே சில கருத்தரங்களும் இருக்கின்றது. இன்னும் ஒரு கருத்தரங்கும் முல்லைத்தீவிலே அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் அங்கேயும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அங்கும் செல்ல வேண்டும், இங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக நாளை பின்னேரம் மீண்டும் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக அதை முன்கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதில் என்ன விடயம் என்றால், எல்லா இடங்களிலும் என்னை வருமாறு பணிக்கின்ற போதுதான் அங்கும் செல்லுவது இங்கும் செல்வது கொஞ்சம் தாமதமாக இந்த பயணம் இடம்பெறுகின்றது. இது ஒரு பொது அனுபவமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் புத்திஜீவிகள், கல்விமான்கள், மாணவர்கள், அவ்வாறான அவர்களும் எங்கள் தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்றவர்களும் அதில் இணைந்து செய்கின்றார்கள். தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்ற தேர்தல் பிரச்சாரங்களில் அவர்களும் தனித்தனியாக இன்றும் பல இடங்களிலே கருத்தரங்களை வைத்திருக்கின்றார்கள். ஒன்றிணைந்து செல்வதற்கும் வருகின்றார்கள். ஆக இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த விமர்சனங்களையும் கூடுதலாக எங்களுக்கு எதிரானவர்கள் பரப்புரைகளை இந்த சமூக ஊடகங்களிலும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறானவற்றை கலந்துதான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு பல சவால்களை நான் இந்த பொது வேட்பாளராக வந்தபோது இருக்கின்றது. ஏன்னா நான் மட்டக்களப்பை சேர்ந்தவன், உங்களுக்கு தெரியும். மட்டக்களப்பிலே பல கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசியத்துக்கு எதிராக பிரதேசவாதம் பேசுகின்ற கட்சிகள் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இருக்கின்றது. அவர்கள் அடுத்தது வியாழேந்திரன் அவர்கள் இருக்கின்றார் அந்த கட்சி. அதைவிட கருணா என்பவரும் இப்பொழுது சேர்ந்து இருக்கிறார். நான் இப்போ தமிழர்களை தான் சொல்கின்றேன். அதைவிட பல மூவர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட எங்கள் தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. அது ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு முடிவு கூட எடுக்காத நிலையில் என்ன இலக்கு வைத்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சிலர் அவ்வாறு செய்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் முறியடித்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தொடங்கிவிட்டோம். எல்லா போராட்டங்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே ஆரம்பிக்கப்படுவது. அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அகிம்சை போராட்டத்தை ஆரம்பித்தார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தார். ஆகவே இந்த நம்பிக்கை என்பதுதான் முதலாவது நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
மக்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த நாம் நமக்காக நாம் என்கின்ற விடயத்தை ஏன் எடுத்தோம் என்றால், ஏன் அந்த கோஷத்தை முன்வைத்து செல்கின்றோம் என்றால், நமக்கு நாமளே வாக்களிப்பது, நமக்கு நாமளே பிரச்சாரம் செய்வது என்ற விடயத்தை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். இப்போ ஏனைய வேட்பாளர்கள், இப்போ ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரியுங்கள், அவர் அதை செய்வார், இதை செய்வார், அல்லது சைத்துக்கு ஆதரியுங்கள், அனுராவுக்கு ஆதரியுங்கள் என்று சொல்வார். அது அவர்களை முன்னிலைப்படுத்தி, இது என்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது தேசத்தை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை, தமிழ் இனத்தை முன்னிலைப்படுத்த வேண்டியது. அதுதான் நான் சொல்லுகின்றேன். அடையாளம் தான் நான் தவிர, வேட்பாளர் என்பது ஒரு இலங்கை அரசாங்க சட்டத்துக்கு அமைய ஒருவரின் பெயரை போட வேண்டும் என்பதற்காக எனது பெயர் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஆனால் அந்த சின்னம் என்பது எடுத்திருக்கின்றோம் நாங்கள், சங்கு சின்னம். அதுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நான் அடையாளமாக இருக்கின்றேன். தொடர்ச்சியாக வாக்களிக்கின்ற போது அதில் வருகின்ற விடயம் என்பது, அதில் மக்களின் வாக்களிப்பு மூலம் கொடுக்கின்ற செய்தி தான் 22ஆம் தேதி, செப்டம்பர் 22ஆம் தேதி ஒரு தாக்கத்தை, ஒரு 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 மகிழ்ச்சியை எங்கள் வடகிழக்கு மக்களுக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லும். என்னவென்றால், அவர்கள் ஆயுத ரீதியாக, அஹிம்சை ரீதியாக போராடி இப்பொழுது இராஜதந்திர ரீதியான செயல்பாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதிலே பலர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், முள்ளிவாய்க்காலிலே போர் மௌனித்ததற்கு பிற்பாடு மக்கள் இனி அரசியல் எதையும் விரும்பவில்லை, தாங்கள் அபிவிருத்தியும் சலுகைகளுக்கு பின்னால் தான் சோரம் போகின்றார்கள் என்பதைத்தான் பலர் காட்டுகின்றார்கள். பிரச்சாரங்களில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த 4 பிரதான வேட்பாளர்கள், நான் மற்றவர்களை கூறவில்லை, அது ரணிலாக இருக்கலாம், சைத்தாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம். எல்லோரும் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அவர்கள் முன்னிலைப்படுத்துவது பொருளாதார பிரச்சனையும் ஊழலையும் தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். எதையும் அவர்கள் எவருமே இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, அதுக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை எந்த இடத்திலும் கூறவில்லை. அந்த இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அந்த நாடு சுவீட்ச நிலை அடையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அடையாது. நான் இப்ப பல இடங்களில் அதுதான் கூறுகின்றேன். உண்மையில் பொருளாதார பிரச்சனைக்கான மூல காரணமே இனப்பிரச்சனை தான். இனப்பிரச்சனைக்காக தீர்த்திருந்தால் பொருளாதார பிரச்சனை மீட்சி வந்திருக்கும். இப்பொழுது இவர் கூறுகின்றார், ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருளாதாரத்தை மீட்பனாக காட்டப்படுகிறார். ஆனால் உண்மையில் அவர் எங்கிருந்து மீட்கின்றார் என்றால், இந்தியாவிலிருந்து கடன் வாங்குகின்றால், சைனாவிலிருந்து கடன் வாங்குகின்றால், அமெரிக்காவிலிருந்து கடன் வாங்கி கல்யாணம் திருமணம் முடிப்பது போன்றுதான் அவரின் நடவடிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை ஏமாறுவதற்காக தமிழ் மக்கள் இல்லை, தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விடயம். உண்மை. நீங்கள் இப்போ கூறினீர்கள், நம்பிக்கை என்று கூறினீர்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்றன. பல நேயர்களோடு நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். அனைவருமே உங்கள் மீது நிறைய நம்பிக்கையும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த துணிச்சலான செயல்பாடு, உங்களுடைய அந்த காத்திரமான செயல்பாடு, அந்த மக்கள் அந்த மண் மீது உள்ள அந்த இறமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த செயல்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய மக்கள் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு, நீங்கள் இப்போ பிரச்சாரம் என்று கூறும்பொழுது ஐயா, இப்போ நீங்கள் உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் யாவுமே இந்த 8 மாவட்டங்களை நோக்கியதாக இருக்கின்றது. ஏனைய இடங்களை நீங்கள் தவிர்ப்பதாக அவதானிக்கக்கூடிய இருக்க, குறிப்பாக மலையக பகுதிகளை, கொழும்பு வாழ் தமிழ் மக்களுடைய பகுதிகளை தவிர்ப்பதற்கு அதற்கு என்ன காரணம்? இல்லை, நாங்கள் தவிர்க்கவில்லை. அதில் என்ன விடயம் என்றால், எங்கள் இனப்பிரச்சனை இருப்பது வடகிழக்கு என்பதை நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் எனக்கு பல தொலைபேசி தொலைபேசியிலே கதைத்திருக்கின்றார்கள் மலையகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள். அதைவிட பல தமிழ் பத்திரிகைகள் கூட ஆசிரியர் தலைங்க எடிட்டோரியல் கூட எழுதியிருக்காங்க, அரியநேத்திரனுக்கு என்ற கடிதம் எழுதியிருக்காங்க. ஏனென்றால், நீங்கள் மலையகத்துக்கு செல்ல முடியாது, மற்ற இடங்களுக்கு வர முடியாது, அல்லது இஸ்லாமியங்கள் தமிழ் பேசும் மக்களை நீங்கள் அதில் குறிப்பிடவில்லை என்கின்ற பல கேள்விகள் என்னை நோக்கி வந்திருக்கின்றது. நாங்கள் அதில் தெளிவாக கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி வாக்குகள் கேட்கவில்லை. விரும்பினால் நீங்கள் வாக்களிக்கலாம், நீங்கள் அழைத்தால் நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறுகின்றோம். ஏனென்றால், அங்கும் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். மலையகத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், எங்கள் வடகிழக்குக்கான பணிகளை செய்கின்ற பல கட்சிகள் அங்கே இருக்கின்றது. நாங்கள் போகின்ற போது அவர்களை நாங்கள் பகைக்கலாமா அல்லது முரண்பாடு ஏற்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் மலையகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கின்றது, அதை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் என்று அழைக்கின்ற போது அங்கே சென்று அதை பெறலாம் என்று அதை நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இங்கே எங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களை நாங்கள் கட்டாயப்படுத்துகின்றோம். எங்களுக்கு கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. அவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டிய தேவையும் உரிமையும் இருக்கின்றது. ஏனென்றால், நாங்கள் ஒரு போராட்டத்தின் மூலம்
அழிக்கப்பட்ட இனமாக, இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாக இருப்பது வடகிழக்கைச் சேர்ந்த மக்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கத்தாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவரிடம் கூறுகின்றோம். ஆனால் இந்த ஏனைய இடங்களில் அதை நாங்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்பதை கூற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக எங்கள் கொள்கையில் அல்லது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் கொள்கையை ஏற்கின்றவர்கள், அடுத்து நான் பல இடங்களிலே சமூக ஊடகங்களிலே பல விடயங்களை கூறியிருக்கின்றேன், அதை ஆதரிப்பவர்கள் தமிழ் மக்கள் அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய யாவரும் எங்களுக்கு வாக்களிக்கலாம். அதைவிட சிங்கள மக்களும் கூட வாக்களிக்கலாம். ஏனென்றால் சிங்கள ஜனாதிபதிகள் ஏமாற்றப்பட்டதை இப்பொழுது இருக்கின்ற சிங்கள மக்கள் உணர்ந்து வருகின்றார்கள். அதுதான் இந்த அறகலிய போராட்டத்தில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவ்வாறானவர்கள் கூட இவர்களுக்கான பதிலை 4-5 பேர் கேட்கக்குள் ஏன் ஒரு தமிழருக்கு இந்த முறை போடலாம் என்று கூட அவர்கள் அதிலே வாக்களிக்கலாம். அது அவர்களின் கடமை. ஆனால் நாங்கள் அவர்களிடம் எல்லாம் வலிந்து கேட்கவில்லை, வலிந்து பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் ஆதரவு தந்தால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்க இருக்கின்றோம். முஸ்லிம் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் இப்ப முஸ்லிம் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் கொஞ்சம் அதை வெறுத்து அவர்களும் பல செய்திகளை பல பிரதான வேட்பாளர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கூட ஒருமித்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பதாக இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டு தான் இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராகத்தான் எங்கள் தமிழ் தேசிய அரசியலே சென்றிருந்தது. அது தந்தை செல்வாவாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்த போராட்டங்களாக இருக்கலாம். எல்லா விடயங்களிலும் இணைந்த வடகிழக்கில் இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதில் தான் அந்த போராட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அவர்களும் ஒன்றை உணர வேண்டும் என்னவென்றால், தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் இணைந்து வாழ்கின்ற போதுதான் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அது அவர்கள் உணர வேண்டும். ஆனால் மக்கள் உணர்ந்தாலும் அரசியல்வாதிகள் உணர்வதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களும் நிச்சயமாக வாக்களிப்பார்கள், வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம். அவர்களிடமும் நாங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறவில்லை. விரும்பினால் அவர்களும் வாக்களிப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் இப்போ கூறினீர்கள், அறகலைய போராட்டத்தினூடாக சிங்கள மக்கள் தங்களுடைய கசப்பை, அதாவது தங்களுடைய அரசியல் தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தினார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதுதான் உண்மையும். இனி சமீபத்தில் இந்த அரசு தலைவருக்கான தேர்தலின் அந்த பிரச்சாரங்களின் பொழுது அங்கே மக்கள் ராஜபக்ஷாக்களை நம்ப முடியாது, ரணில் விக்ரமசிங்காவை நம்ப முடியாது என்று வீதியில் நின்று போராடுகின்ற இந்த நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இங்கே களமிறங்கி இருக்கிறார் என்று தெற்கிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் இது எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றது? அப்படி சென்றிருந்தால் அவர்கள் சிங்கள மக்களும் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் சென்றிருக்கின்றது. ஏனென்றால் பல சிங்கள பத்திரிகைகளில், ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, சமூக ஊடகங்களில் எல்லாம், தொலைக்காட்சிகள், எல்லா இடங்களிலும் எனது பெயர் பிரபலியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக இப்பொழுது 7ஆம் தேதி அந்த கண்காணிப்பு அமைப்பு, பெப்ரல் அமைப்பு ஒன்று அந்த 6 வேட்பாளர்களை விவாதம் ஒன்று வர சொல்லி பகிரங்க விவாதத்துக்கு அழைப்பு. அதில் எங்கள் தமிழ் பொது வேட்பாளராக என்னையும் அதிலே அழைக்கப்பட்டதாக நான் செய்தியில் பார்க்கின்றேன். இன்னும் கடிதம் வரவில்லை. வந்தால் நான் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவ்வாறு அந்த முதன்மைப்படுத்துகின்ற போது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இதுவரையில் எங்கள் சிவாஜிலிங்க அண்ணன் அவர்கள் கேட்ட ஒரு 2 தடவை அது அவ்வாறான ஒரு இடம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதுபோன்று எங்கள் 1982ஆம் ஆண்டு எங்கள் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் கேட்டிருந்தார். 1,76,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். சிவாஜிலிங்க அண்ணன் ஒரு தரம் 12,600 வாக்குகளையும் அடுத்த தேர்தலில் 10,000 என்று நினைக்கின்றேன் எடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் தமிழ் பேராக இருந்தாலும் தனி வேட்பாளர்களாகத்தான் போட்டியிட்டு அவர்கள் அதிலே தனி முயற்சியால் அதில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த விடயம் என்னவென்றால், பெரிதாக பார்க்கப்படுவதற்கான காரணம், ஒரு நாட்டில் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட வடகிழக்கு, இணைந்த வடகிழக்கில் ஒரு தாயகமாக ஒரு ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் இருந்து ஒரு இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றிணைந்த வடகிழக்கிலிருந்து ஒருவர் போட்டியிடுகின்றார் என்பது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது நான் நினைக்கின்றேன், இப்பொழுது நான் இன்று செய்தியை பார்த்தேன், காலையிலே செய்தியை பார்த்தேன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பொது கட்டமைப்பு பிரதிநிதிகளை நேரடியாக சந்திப்பதற்காக கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருப்பதாக ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். ஒரு ஊடகத்திலே அந்த செய்தி வந்திருந்தது. நான் இன்னும் அந்த பொது கட்டமைப்பு பிரமுகர்களை நான் இன்று சந்திக்கவில்லை. அது அவர்கள் அந்த கடிதம் கிடைத்ததான் தெரியவில்லை. ஆகவே அவர்களின் தாக்கம் என்பது இப்பொழுது
இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளரின் தாக்கம் என்பது அவர்களுக்கு ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் தங்களுக்கு வருகின்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழர்களின் வாக்கு சிதறிவிட்டால் தங்கள் வெற்றி பெற முடியாதா என்கின்ற ஒரு ஏக்கம் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. அதுக்காக கூடுதலான பிரயாச்சித்தமும் கூடுதலான நிதியையும் வடகிழக்கில் இருக்கின்ற முகவர்கள் மூலமாக ஒதுக்குகின்ற நிலைமையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பண பரிமாற்றங்கள், மதுபான போத்தல்கள், உங்களுக்கு தெரியும், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் எதிர்வரும் காலங்களிலே கூடுதலாக அள்ளி வீசுவார்கள். அதற்கு துணை போகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த விடயங்கள் அவர்கள் செய்தாலும் கூட நீங்கள் உணர்வு என்று வருகின்ற போது தமிழ் மக்கள் கட்டாயமாக நாங்கள் அதை மனதில் நிறுத்தி எங்கள் உரிமைக்கான ஒரு ஒரு தேவை இருக்கின்றது. இன்னும் போராட்டங்கள் முடிவிட்டாலும் போராட்டங்களின் வடிவங்கள் மாறி இருக்கின்றது என்பதை காட்ட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கூறி வருகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நிதானமாக சிந்தித்து செயல்படுகிறீர்கள் என்று நீங்கள் கூறுவதை வைத்து நான் உணர்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக இன்னும் 2 கேள்விகள் இருக்கின்றது. அதாவது ஸ்ரீதரன் அவர்கள், அவரும் நீண்டகால தமிழ் அரசியல் பரப்பில் பங்களித்து கொண்டு வருகின்றார். அவர் முழு ஆதரவையும் தெரிவித்திருப்பது, இது அங்கே தமிழ் அரசியல் பரப்பில் இது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இல்லை, அவர் ஒரு தமிழனாக இருந்தால் அதை நாங்கள் பெரிதாக பார்க்க தேவையில்லை. அவர் தமிழன், தமிழ் உணர்வு உள்ளவர், தமிழ் தேசியத்துக்குள் வாழ்ந்தவர், போராட்ட வரலாற்றிலே கற்றுக்கொண்டவர், போராட்டத்துக்குள்ளே இருந்து வந்தவர், அவ்வாறான வரலாற்றை கொண்டவர். அதை சாதாரணமாக அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கின்றது. அதை அவர் செய்திருக்கின்றார். அதிலே இருந்து நீங்கள் கருந்து கொள்ளலாம். அவர் எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால், அவருக்கு அவ்வாறாக நிலத்தில் வாழாதவர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடமாக இருக்கின்றது. உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் முடிவெடுக்கவில்லை என்பது ஒரு 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 துப்பாக்கிய நிலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். முடிவெடுக்காததுக்கான மூல காரணம் என்னவென்றால், எங்கள் கட்சி அந்த 2024 ஜனவரி 21 இந்த தலைவர் தெரிவுக்கு பிற்பாடு இந்த கட்சியிலே சில குளறுபடிகள், சிதறல்கள், அணிகள் என்று அது பிரிந்து விட்டது. அதன் நிமித்தமாக அதை ஒன்று சேர்க்க முடியாமல் இப்பொழுது நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றது. அதில் தான் மூல காரணமாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இந்த ஒரு சாரார் கூறுவதை இன்னொரு சாரார், எல்லோரும் அந்த இனப்பற்றுடன் சிந்திப்பவர்களாக இருந்தால் உண்மையில் பொது வேட்பாளர்களை ஆதரிப்பார்கள். இனப்பற்றை விட குரோதமாக மனப்பான்மை, தனி மனிதர்களை இலக்கு வைத்து அவர்கள் வருகின்ற போது பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற ஒரு நிலைமை இலங்கை தமிழரசு கட்சியில் ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அதே எந்த அளவில் அதுக்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்த மட்டில் அவர் அந்த தமிழ் தேசியத்துக்குள் தொடர்ச்சியாக பயணித்தவர் என்ற வகையில் அவர் அதை பகிரங்கமாகவே பல இடங்களிலே கூறியிருக்கின்றார். தான் பொது வேட்பாளர்களை பூரணமான ஆதரவு தருவதாக. எதிர்வருகின்ற 29ஆம் தேதி அவர் அங்கே வருகின்றார், உங்கள் லண்டனுக்கே வருகின்றார், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு. அங்கே கூட நீங்கள் அவரிடம் அதை பற்றி அறியலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக. ஆனால் நான் அந்த கேள்வியை கேட்ட காரணம் என்றால், தமிழ் தேசியத்தில் ஈடுபட்டவர்கள், நெருக்கமாக இருந்தவர்கள் கூட இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிறார்கள் என்ற கேள்வி கேட்பதற்கு தயங்கினேன். அதனால் தான் இந்த கேள்வியை கேட்டேன். என்றால் எனக்கு புரியவில்லை அவர்களுடைய மன எப்படி சிந்திக்கின்றது என்று தெரியவில்லை. சிலர் கூறுகிறார்கள் புறக்கணிப்பதும் ஒரு பொது வேட்பாளருக்கு போடும்போது, நீங்கள் ஆரம்பத்திலே கூறிவிட்டீர்கள், நீங்கள் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, அரசு தலைவராக வரப்போவதில்லை, ஆனால் குறியீடாக நீங்கள் இந்த போட்டியில் இந்த அரசு தலைவருக்கான போட்டியில் நிற்கிறீர்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். இதை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் எத்தனையோ தடவைகள் என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு வந்தேன். என்னால் அனுமானத்துக்கு வர முடியாமல் இருக்கின்றது. சில வேளைகளில் நாங்கள் ஒரு பிழையான முடிவை எடுத்து விட்டோம், அதிலிருந்து நாங்கள் திரும்பி அதிலிருந்து விலகினால் எங்களை பிழையாக பார்ப்பார்களோ என்று சிந்திக்கிறார்களோ என்று சிந்திக்க தோன்றியது. அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். அருள்கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது அந்த கேள்வி குளறுபடிகள் இருந்தால். இனி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர போன்ற நிறைவாக ஐயா, நீங்கள் கூறினீர்கள் இந்த தமிழ் பொதுச்சபை எங்களை பொறுத்த மட்டில், உயிரோடை தமிழ் வானொலி பொறுத்த மட்டில் கடந்த 6 மாதங்களாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நிறைய தடவைகள் பேசிக்கொண்டு வந்தோம். ஒரு ஆக்கப்பூர்வமாக 15 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறிய விடயம், உங்களிடம் இருக்கின்ற அந்த நிதானமான ஒரு தெளிவான பார்வை இருக்கின்ற விடயங்களை கேட்கும் பொழுது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு வருகின்றோம், தமிழ் மக்களுக்கு போராட்டத்துக்கு பின்னர், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஒரு பொதுவான கட்டமைப்பு இல்லை, ஒரு பொதுவான ஃப்ரேம் ஒர்க் இல்லை, ஒரு பொதுவான மெக்கானிசம் இல்லை, ஒரு வழிவரவில்லை, ஒரு செயல் திட்டம் இல்லை, ஒரு ஆலோசனை குழு இல்லை என்றெல்லாம் ஏங்கி தவித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த பொது சபை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொது சபையினூடாக கட்டி எழுப்பலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? குறிப்பாக நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், ஜனாதிபதி அவர்கள் அங்கே
அந்த பொதுச்சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார், பேச வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்று கூறும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பயப்படுவது போல் தெரிகின்றது. இந்த பொதுச்சபையை பலப்படுத்துவது, சிவில் சமூகத்தை பலப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால், உங்களிடமிருந்து தான் இந்த சரியான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். என்றால் உங்களுக்குத்தான் தெரியும் அந்த மக்களுடைய தியாகம், அந்த மக்களுடைய வேணவா என்ன என்பதை நீங்கள் நிறைய அறிந்திருப்பீர்கள். உங்களிடமிருந்து அந்த பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2009 மே 18க்கு பிறகு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, ஜனநாயகம் மிதமிஞ்சி இருக்கின்றது. அதுதான் நான் கூறுகிறேன், ஜனநாயகம் கூடியிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இப்போ 2009 மே 18க்கு பிறகு ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு ஒன்று எழுக தமிழ் நடத்தி இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முயற்சி கூட அதில் கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால், அதிலே கூட ஒரு கட்சியை முதன்மைப்படுத்தி நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. நான் எந்த கட்சி என்று சொல்லவில்லை. அதன் காரணமாக அது மேற்கொண்டு செல்வதற்கு அந்த கட்சி இருக்கிறவர்கள் அதை விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அது இடையிலே அது சென்று விட்டதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பு, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமும் தொடர்ச்சியாக அது பயணிக்க வேண்டும் என்று அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அந்த திட்டம் என்பதும் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகிறது என்பது ஒரு விடயம். இந்த பொது வேட்பாளர்களுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒரு நிலைப்பாட்டில் ஒரு 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 கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் அதில் வெற்றி தோல்வி என்பது இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மக்கள் அளிக்கின்ற வாக்கில் தான் தங்கியிருக்கின்றது. ஏனென்றால் அந்த கோரிக்கை எதிர்பார்த்தது, நாங்கள் அந்த வாக்குகளை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக பல மாற்றங்கள் இதை நாங்கள் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேவையின் நோக்கமும் இதுதான். இதை அறிந்துதான் சிலர் இந்த இவ்வாறான ஒரு நிலை வரும் என்பதற்காக கூட சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்றவர்கள் இதுக்கு எதிரான பிரச்சாரம் செய்கின்றார்களா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, எனக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கனடாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இமாலய பிரகடனம் கொண்டு வருவதற்கும் இங்கிருந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் ஆலோசனை இருந்தது. அவ்வாறான விடயம் இவ்வாறு வருகின்ற போது அதை தடுப்பதற்காக கூட இப்பொழுதிருந்தே அந்த எதிர்ப்புகளை காட்டுவது, தோற்கடிப்பது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த பொது கட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற விடயம் நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது தலைமை இல்லை, தலைமைகள் கூடியிருக்கின்றது, முடிவெடுக்க முடியாத தலைமைகளாக இருக்கின்றது. ஆகவே இந்த முடிவுகளை ஒன்றிணைப்பதற்கு இவ்வாறான ஒரு பொது கட்டமைப்பு நிச்சயம் தேவை. அதை எல்லோரும் உணர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நன்றி ஐயா. சுருக்கமாக இன்னொரு கேள்வி, அதாவது ஒற்றுமை இல்லாததை காட்டுகிறது என்று நீங்கள் என்னோடு உரையாடும் பொழுது கூறியிருந்தீர்கள். இந்த கேள்வி பல தடவைகள் பல தளங்களில் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக தமிழர் தரப்புக்கிடையில் ஒற்றுமை இல்லை, அதனால் எந்த ஒரு வழியிலும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாமல் இருக்கின்றது, சனநாயக வழியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாமல் இருக்கின்றது. மண்ணிலும் அதே நிலைமை, புலத்திலும் அதே நிலைமை. இப்போ இந்த போராட்டத்தினூடாக எங்களுடைய மக்களுடைய இழப்பு, தாயகத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை ஒரு சில நாட்களில் கொன்று குவித்தார்கள். அந்த தியாகங்களை, அந்த அர்ப்பணிப்புகளை பார்த்த தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அமைப்புகள் ஏன் இந்த ஒற்றுமை என்ற அந்த விடயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள்? ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு தன்னும் சேர்ந்து செயல்பட முடியாமல் இருப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக இதை அவதானித்திருப்பீர்கள். என்ன காரணம் என்று நீங்கள் கூற முடியுமா? இல்லை, அதில் என்ன விடயம் என்றால், அந்த ஒவ்வொரு கட்சிகளையும் தாங்கள் தேர்தல் அரசியலுக்காக தான் அதை மையப்படுத்துகிறார்கள். நான் பார்த்தேன், இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், இந்த தாங்கள் தேர்தல் அரசியல் மூலமாக வாக்குகளை பெறுவதாக இருந்தால், குறிப்பாக நாங்கள் ஒற்றுமையாக அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தால் தாங்களின் பிரதிநிதித்துவம் அதில் அந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்களின் செல்வாக்கை நாங்கள் பெற முடியாமல் இருக்கும் என்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. தேர்தல் அரசியல் தான் அதில் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முதன்மைப்படுத்தப்படுவது தேர்தல் அரசியல் தான். ஆகவே இந்த தேர்தல் அரசியலுக்காகத்தான் உதாரணமாக ஒரு கட்சி ஒரு நல்ல வேண்டுகோளாக இருந்தால் அவர் எடுக்கின்ற போது, அவர்கள் எடுத்த கொள்கைக்கு நாங்கள் போனால் அவர்கள் தான் அதில் பிரபல்யம் பெறுவார்களா என்கின்ற கேள்வி அதிலே மற்றவருக்கு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது இந்த தேர்தலில் கூட பிரதான கட்சியாகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் கட்சி எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. அதை அறிவிப்பதற்கு கூட இன்னும் நாள்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடியது அதை
பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இல்லை, இப்படியான நிலைமைக்கு காரணம் என்ன? அதைத்தான் அறிந்து கொள்ள பார்க்கின்றேன். அதாவது இது ஒரு மிகவும் கடினமான விடயம் இல்லை, ஏன் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? நான் இப்போ கூறுகின்ற காரணம் என்னவென்றால், அதை புரிந்து கொண்டு சென்றால் அவர்கள் எடுத்த முடிவுக்கு நாங்கள் போவதான் என்ற குறுகிய மனப்பாங்கு தான் இதுக்கு மூல காரணமாக இருக்கின்றது. அதை விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்கு இல்லை என்பது ஒரு காரணம். தாங்கள் பிரபல்யம் அடைந்து விடுவார்களோ என்றால் எங்கள் கட்சி பிரபல்யம் இல்லாமல் போகுமா என்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இல்லை, பல விடயங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு ஒவ்வொரு வியாக்கியானங்களை மக்கள் மத்தியிலே அதிலே கொடுப்பார்கள். உண்மையில் இந்த பகிஷ்கரிப்பு என்பது நாங்கள் தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற அந்த நிலைமையை அந்த பழக்கத்தை நாங்கள் வடகிழக்கிலே கொண்டு வருவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் கூட ஏனைய தேர்தல்களையும் பகிஷ்கரிக்கின்ற மனநிலைக்கு மக்கள் சென்று விடுவார்கள். அதுதான் உண்மையான காரணம். மட்டக்களப்பிலே நாங்கள் தந்தை செல்வாவின் ஒரு கூட்டம் நடத்துகின்ற போது ஒரு விரிவுரையாளர் அங்கே பேசியிருந்தார். இந்த பகிஷ்கரிக்கின்ற விடயத்தையும் வேணுமாக இருந்தால், தேவையாக இருந்தால் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குச்சீட்டிலே அவர்கள் பகிஷ்கரித்து போட்டு வர வேண்டுமே தவிர மக்களை வாக்குச்சீட்டுக்கு போகாமல் சோம்பேறிகளாக மாற்றக்கூடாது. அவ்வாறு மாற்றுவதாக இருந்தால் எங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இருக்கின்ற அனைத்து தேர்தலிலும் மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் வாக்களிக்கின்ற வீதம் ஏனைய இனத்துடன் ஒப்பிடுகின்ற போது குறைந்துவிடும் என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். உண்மையிலே நான் கூறுகின்ற விடயம் அதைத்தான். பகிஷ்கரியுங்கள் என்று சொன்னால் வீட்டிலே படுத்து கிடந்தால் சரி என்ற மாதிரி தான் சரியோ. ஆகவே அந்த விதமாக இதை மக்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் மக்கள் வீதிக்கு கூட வர முடியாத ஒரு நிலை தான் வரும். ஆகவே இந்த நிலைமைகள் இதுதான். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயமாக இருக்கின்றது. இப்போ சரி, கட்சிகள் தான் மனிதமாக தனிநபர்களாக கூட்டாக ஒற்றுமைப்பட முடியாமல் விட்டாலும் கொள்கை ரீதியில் தான் ஒற்றுமை இருக்கின்றார் என்று பார்த்தால் அது கூட இல்லை. ஒருவர் 13 கூறுவார், ஒருவர் சமஷ்டியை கூறுவார், ஒருவர் ஒரு நாடு இரு தேசம் என்பார். ஆகவே இந்த அவ்வாறான விடயங்களை கூட ஒரு குரலில் சொல்ல முடியாமல் தான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் இப்பொழுது இந்த 15 வருடங்களிலும் சிதறி இருக்கின்றது என்பதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஆகவே இவைகளை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முயற்சி எடுக்கின்றது. அது எந்த வகையில் முன்னேற்றி செல்லுமா அல்லது அது இல்லை ஏனைய இதுகள் போல் கலைஞ்சு விடுமா என்பதை எல்லாம் இந்த 22 மக்களின் தான் இருக்கின்றது. மக்களின் வாக்களிப்பு மூலம் தான் அதுக்கு போய் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. மக்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று நினைத்தால் வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற போது, சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற போதுதான் அவர்கள் கேள்வி கேட்கலாம். இதுக்காகத்தான் நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் என்ன செய்யவில்லை என்றது. ஆகவே அந்த வாக்களிப்பின் பலம் என்பதும் ஏனைய சிதறி இருக்கின்ற தமிழ் கட்சிக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அவர்களும் இதுக்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் வரும். பல மாற்றங்களை அதில் கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் வரலாற்று சாதனை படைக்கும் ஒரு விடயமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். நமக்காக நாம் என்ற அந்த தொனிப்பொருளில் கொள்கை பிரகடனம் செய்திருக்கிறீர்கள். தமிழ் பொது வேட்பாளர் திரு பாவண்ணா அரியநேத்திரன் அவர்களே, அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறி இவ்வளவு நேரமும் என்னோடு பொறுமையாக இருந்து என்னுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக ஒரு தெளிவாக பதிலை தந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறுகின்றேன். சங்கே முழங்கு. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.